தேவஜனமே, இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஏன் வந்தார் என்று நாம் பார்ப்போம் என்றால், எங்கள் வாழ்விலே தேவன் செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் இந்த வேளையிலே ஆண்டவராகிய தேவன் எங்கள் மத்தியிலே செய்ய போகிற ஒரு மகத்தான காரியத்தை குறித்து இந்த நாளிலே பார்க்க போகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் ஒரு மனிதன் வாழ்ந்தான். அந்த மனிதனுடைய வாழ்விலே 38 ஆண்டுகள் ஒரு விடுதலையற்ற ஒரு வாழ்வு. அந்த மனிதன் 32 ஆண்டுகளாக விடுதலையற்றவன் வாழுகின்றான். அவனை விடுதலை செய்வதற்கு இந்த பூமியிலே யாரும் இல்லை. ஆனால் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாக அவர் வருகிறார். இதை தான் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சில விஷயங்களை வாசித்ததை நாங்கள் அறிந்து கொள்வோம். இந்த யோவான் எழுதிய இந்த புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம் என்று இந்த வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதலாவது அற்புதம் ஒரு திருமண வீட்டிலே பற்றாக்குறைவிலே திராட்சை ரசம் என்பது யூதர்களுக்கு மிகவும் முக்கியமானதாய் காணப்பட்டது. அது அந்த திருமண வீட்டிலே குறைவுபட்ட போது ஆண்டவராகிய தேவன் அந்த குறைவை நிறைவாக்கினார். இன்றைய நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு குறையோடு கூட இன்றைக்கு நீங்கள் காணப்படலாம். அந்த குறைவுகளை அவர் நிறைவாக்கும்படியாக அவர் விரும்புகிறார். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார் என்று இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் அந்த நாட்களிலே கிராமங்களிலும் பட்டணங்களிலும் அவர் சென்று மக்களை அவர் சந்தித்து வந்தார். அப்படி சந்தித்த வேளையிலே தான் கானானூர் கல்யாணத்திலே அவர் அந்த பற்றாக்குறையை நீக்கிவிட்டு அவர் கடந்து வருகிறார். இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு எங்கள் மத்தியிலே அவர் கடந்து வருகிறவராயிருக்கிறார். ஒருபோதும் இயேசு இந்த பூமியிலே பிதாவின் வலது பக்கத்திலே தான் அவர் வீற்றிருக்கிறார். ஒருபோதும் அவர் இறங்கி வரப்போவதில்லை இப்போதைக்கு. ஆனால் இப்பொழுது நம் மத்தியிலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அந்த வேதத்தின்படி நாங்கள் பார்க்கும்போது இன்றைய நாளிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்விலே, உங்கள் இதயங்களிலே, உங்கள் ஆத்மீயத்திலே உங்களுக்கு ஒரு விடுதலையை தர அவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய திட்டமாக இருக்கிறது. இதுக்கு முன்பதாக ஒரு சிறிய கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனிதன் பிறக்கும் போதே எனக்கு மரணம் உண்டு என்று இந்த உலகம் சொல்லுகிறது. நான் அதை இல்லை என்று சொல்லவில்லை. காரணம் என்றால் பூமி எங்கும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் வேதம் அவ்விதமாக சொல்லவில்லை. மரணம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே சரீரத்திலே வருகிற மரணத்தை குறித்து வேதம் பெரிதாக ஒன்றும் எழுதவில்லை. ஆனால் ஆண்டவராகிய தேவன் இதில் எழுதி வைத்திருக்கிற காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது, அவர் எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்புன கையுடையவர்கள் முதலான வியாசித்தர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அந்த நாளிலே இதை நான் இஸ்ரேலில் பார்த்தேன். அந்த குளத்தை ஆதியிலே மனிதனுடைய வாழ்விலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையிலே அந்த பெஸ்தா என்ற அந்த குளத்திலே தூதன் வந்திறங்குவான். அப்பொழுது யார் அந்த வியாசர்கள் முன்பு போய் அந்த குளத்திலே இறங்குகிறார்களோ, இறங்கி மூழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கும் என்று நம்பி எத்தனையோ பேர் அதில் இருந்து விடுதலை பெற்றதாக சரித்திரம் கூறுகிறது, இந்த வேதமும் கூறுகிறது.
ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் வந்து அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாசித்தனாய் இருந்தாலும் அவன் சொஸ்தமாவான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம். ஆனால் இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து ஆவியாக அசைவாடி கொண்டிருக்கிற இடத்திலே எப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்கள் இங்கே வந்தாலும் அவர்களை தேவன் குணமாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தால் அவர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, இந்த இயேசு உங்களை குணமாக்குவார் என்று நீங்கள் நம்பினால் மாத்திரம். நம்பிக்கை என்பது எதிர்பாராதது ஒன்றை நம்புகிறது தான் நம்பிக்கை. ஆனால் விசுவாசம் என்று ஒரு வார்த்தையை இந்த வேதம் சொல்லுகிறது. உங்கள் இதயத்தின் நினைவுகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒருவர் இறைவன் மாத்திரமே. யாரும் அறிய முடியாது. இன்றைக்கு ஒரு மனிதனை நம்பி வர வேண்டாம் இந்த திருச்சபைக்கு என்று மனிதர்கள் சொல்லலாம். ஆனால் நாங்கள் மனிதர்கள் தான் இங்கே நிற்கின்றோம். அதனால் மனிதர்கள் இன்றைக்கு நாங்கள் இங்கே நிற்கலாம், நாளைக்கு இங்கே நிற்போமா என்று உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் இறைவனாகிய இயேசுவை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கமடைந்து போவதில்லை. இந்த நேரத்தில் 38 ஆண்டுகளாக அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்ப்போம். அப்பொழுது 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். 38 ஆண்டுகளாக நீங்கள் வியாதியோடு இருந்தால் பக்கத்து வீட்டிலிருந்து யாராவது ஒருவர் வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு ஆறுதல் சொல்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சற்று சிந்தியுங்கள். ஒரு அறையிலே தனிமையிலே நான் இங்கே அநேகரை பார்க்கிறேன். பேரை சொல்லி அன்போடு அழைத்தவர்கள் எத்தனையோ பேரை நான் கண்டிருக்கிறேன். வியாசியாய் அவன் கிடக்கிறான். ஒரு மனிதனை அறிவேன். தற்போது கூட 2 மனிதர்களை நான் சந்தித்தேன். 2 மனிதர்களையும் போய் அவர்களை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. தனிமையாய் ரூமிலே அவர்கள் தனிமையாய் இருக்கிறார்கள். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மனிதன் இந்த தேசத்திலே தன்னை பெட்ரோல் ஊற்றி கொண்டு எரிந்தான். அந்த மனிதன் தனிமையாக்கப்பட்டான், தனிமையிலே கிடந்தான். 2 வாழ்க்கை அவனுக்கு கிடைத்தது. அந்த 2 வாழ்க்கையும் அவனை விட்டு போய்விட்டது. அவன் தனிமையிலே கிடந்த போது நான் அவனை போய் சந்தித்தேன். உடம்பெல்லாம் எரிந்து அங்கங்களிலே எல்லாம் குறைவுபட்டவனாக அந்த மனிதன் இருந்தான். நான் ஒரு ஊழியக்காரரை கொண்டு போய் அந்த மனிதனுக்காக ஜெபித்தேன். இந்த நேரத்தில் அதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. நீங்கள் ஒருவேளை ஒரு வியாதியாக, ஒரு வேதனையோடு, துன்பத்தோடு நீங்கள் தனிமையிலே இருந்தால் உங்களை வந்து பார்ப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அரசாங்கம் வேண்டுமென்றால் தூக்கி கொண்டே ஏதோ ஒரு இடத்திலே போடலாம். அது இந்த நாட்டில் இருக்கிற உங்களுக்கு. ஏனென்றால் இது இயேசுவின் நாடாக இருக்கிறது. இதே இலங்கையில் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். யாராவது வசதி இருந்தால், பணம் இருந்தால் உங்களால் அந்த உதவியை செய்ய முடியும். பணம் இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் தனிமையிலே இருந்தால் யாரும் இடத்தில் வருவார்கள். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு இந்த 38 வருஷமாக வியாதியாக இருந்த அந்த மனிதனை அவர் காண்கிறார். அவர் மற்றவர்கள் இவரை கொண்டு போய் விட வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை. தான் விடுதலையாக வேண்டும், தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி எவ்வளவு வேகமாக போய் தாங்கள் சுகமாகலாம் என்று அவர்கள் பார்த்தார்களே அல்லாமல் மற்றவன் சுகமாக வேண்டும் என்று யாருமே விரும்பவில்லை. யாரும் இவரை கூட்டிக் கொண்டு போய் தண்ணீரிலே விடவும் இல்லை. என்றால் இவன் 38 ஆண்டுகளாக வியாதியாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாசித்தன் என்று அறிந்து அவனை நோக்கி ஒன்று கேட்கிறார். உங்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இன்றைய நாளிலே அவனை பார்த்து என்ன கேட்டார் ஆண்டவர்? அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று, நீங்கள் சுகம் பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? இதே தான் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்கள் விரும்புகிறீர்களா? வியாசுக்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் போய் இதை செய்யுங்கள் என்று அவர் சொன்னார்.
போய் செய்யும்போது அவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் வியாசுகள் மேல் கை வைக்கும்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள். முதலாவது அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இவன் இயேசுவை காண்கின்றான். ஒரு மனிதன் வந்திருக்கிறார். இந்த மனிதன் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவனை பார்த்து கேட்டார். இன்றைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ விடுதலை பெற வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ஒரு சகோதரர் சொன்னார், நான் போய் கேட்டேன் அவரிடத்திலே, நீங்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார்களா என்று கேட்டேன். ஆஸ்பத்திரியில் போய் பார்த்து அவர் சொன்னார், இல்லை, ஊப்போர பென்ஷன் எடுக்க வேண்டும், எனக்கு சுகமாக விருப்பம் இல்லை என்று சொன்னார். உண்மையை பேசுகிறேன் அன்பான தேவச்சனமே, அவருக்கு விருப்பம் இல்லை. அவருக்கு சுகமாக வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் அவருக்கு ஊப்போர பென்ஷன் வேண்டும். அவர் சுகமாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. என்றும் அப்படியே தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். விரும்ப வேண்டும். நீங்கள் கோடி கோடியான பணங்களை அள்ளித் தருவதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இன்றைய எத்தனையோ ஆண்டுகளாக எங்கள் குடும்பத்தை தேவன் வழிநடத்தி வருகிறார். நான் எல்லோருக்கும் சொல்வது ஒன்றுதான், இயேசு விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சும்மா இயேசுவிடத்திலே போனால் மட்டுமல்ல, உங்கள் இதயத்திலே அவர் இருக்கிறாரா? அதுதான் என்னை காண்பிக்க நான் விரும்புகிறேன். அப்போ அதற்கு வியாசிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். அவன் சொல்லுங்க, அவனுடைய நினைவெல்லாம் என்ன? யாராவது என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் விடுவார்களா? இல்லை என்றால் எங்கேயாவது ஒரு கோயில் குளத்திலே கொண்டு போய் என்னை போனால் நான் சுகமாகுவேனா என்று பரம்பரையாய் அவர்கள் செய்து வந்த வழக்கத்தின்படியே அவனும் அந்த தண்ணீர் இருப்பது கலங்கும். யார் என்னை கொண்டே விடுவார்கள்? 38 வருடம் ஒரே இடத்திலே படுத்த படுக்கையாய் கிடக்கிறான். யாரும் இல்லை. அவனுக்கு எப்படி சாப்பாடு கிடைத்தது? யார் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தார் எனக்கு தெரியாது. நான் பெஸ்தா குளத்துக்கு போய் பார்த்தேன். அதிலே இன்றும் அந்த 5 மண்டபங்கள் உண்டு இஸ்ரவேல் தேசத்தில். அன்பான தேவச்சனமே, நான் அதிலே போய் குடித்துட்டு வந்து விட்டால் என்னுடைய பாவம் முடிந்து விடுமென்றோ இல்லை நோய் குணமாய் விடுமென்றோ நான் விரும்பவில்லை. எனக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு, நான் அவரை விசுவாசித்தால் அவர் என் நோய்களை குணமாக்கி என் அக்கிரமங்களை நீக்கி என்னை அழிவுக்கு விலக்கி மீட்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். யார் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். இன்றைக்கும் அதே இயேசு ஜீவனோடு இருக்கிறார். நீங்கள் அழைக்க வேண்டும், இல்லைன்னா நீங்கள் வர வேண்டும். வந்து இயேசு உங்களை குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவசித்தால் அதே மகிமை, அதே வல்லமை, அதே அற்புதம் இன்றும் செய்வதற்கு இயேசு உண்மையும் நீதியுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த மனிதன் சுகமான பின்பு அந்த மனுஷன் சொசமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. கவனமாய் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த பூமியில் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்தில் உங்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் அதிலே பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு ஆதி காலங்களிலே இந்த ஹாஸ்பிட்டல், அதாவது இந்த ஆஸ்பத்திரிகள், மருத்துவமனைகள் அதிகமாக இல்லை. இதெல்லாம் தோன்றி ஒரு கொஞ்ச காலம்தான். அதற்கு முன்பதெல்லாம் வீட்டு வைத்தியங்களும் பரிகாரிகளும் கடவுளையும் நம்பியிருந்தது தான் இந்த தேசங்கள். இன்றைக்கு வைத்தியர்களை நம்பிதான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஏதாவது ஒரு நோய் சுகமானதா என்று பார்த்தால் இல்லை. அவர்கள் ஒரு டேப்லெட்டை தருவார்கள். நீங்கள் காலங்காலமாய் ஒரு டயபெட்டிஸ் வியாதி என்றால் ஒரு டேப்லெட் தருவார்கள், காலகாலமாக இதை போட்டுக்கொண்டிருங்கள் என்று சொல்லுவார்கள். யூரின் சீரிக் என்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. அங்கே போய் கேட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு ஒரு குளிசையை தந்து சொல்வார்கள், இதை நீங்கள் மரிக்கும் வரைக்கும் போட்டுக்கொண்டிருங்கள் என்று. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டது என்று சொன்னால் அவர்கள் அந்த கொழுப்பை எடுத்து விட்டு
அவர்கள் ஒரு குருசியை தருவார்கள், உங்களுடைய இரத்தம் தின்னாக இருக்க வேண்டும், எப்பொழுதுமே இதை போட்டுக்கொண்டிருங்கள் என்று. இவைகளெல்லாம் கடந்து வந்தவன் நான். ஆனால் அப்படினால் தேவன் சுகமாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு 38 ஆண்டுகள் படுக்கையாய் கிடக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ என்ன செய்தார்? அந்த இடத்துல நடந்த காரியம் என்ன? அதனால் ஜூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாள் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமா என்று கேட்கிறார். சேச்சுக்கு ஏன் போகிறீர்கள்? எதற்கு போகிறீர்கள் ஓய்வு நாளிலே? உங்களுக்கு இதனால் என்ன லாபம்? எத்தனையோ மேய்ப்பர்கள் வந்தார்கள் இந்த பூமியிலே. மேய்ப்பர்களை நம்பி போனால் ஆடுகள் சிதறித்தான் போகும். மேய்ப்பர்களை நம்பி போகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு அந்த மனிதனோடு இருக்கிறாரே என்று நம்பி போனீர்கள் என்றால், அந்த மனிதனோடு இயேசு இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அங்கே இறைவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஃபாதர் பூசை பண்ணுகிறார், இல்லையென்றால் ஒரு பாஸ்டர் அங்கே 2 வசனத்தை சொல்லுகிறார் என்று நம்பி போனால் அங்கே எதுவும் நடக்காது. இறைவன் அவரோடு இருக்கிறாரா? அவர் வாழ்க்கையிலே இறைவன் இயேசுவை காண முடிகிறதா? பார்க்க வேண்டும். ஒரு டாக்டர் என்று சொன்னால் சும்மா உங்களுக்கு நான் வீட்டை வரும்போது நான் ஒரு டாக்டர் என்று சொல்லி ஏதோ ஒரு சினிமா படம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த படத்தில் வருவார்கள் டாக்டர் என்று வர பொய்யா சர்டிஃபிகேட் எடுத்து வந்து டாக்டர் என்று இருப்பார்கள். ஆனால் அவனை ஏதோ ஒரு விசுவாசமாக ஏதோ ஒரு காரியத்தினாலே சிலருக்கு சுகமாகும். அதை பார்த்து விட்டு அவன் MBBS என்று நினைக்க முடியாது. அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அவன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கும், கிறிஸ்துவம் என்றால் கிறிஸ்துவோடு வாழ்வது. அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே செய்த அதே அற்புதங்கள் அடையாளங்கள் இன்றும் நடக்கும். இன்று அது மாறிப்போகவில்லை. என் வாழ்விலே அது நிறைய நடந்து விட்டது. உங்கள் வாழ்விலே அது நடக்க வேண்டும் என்றால், அன்று அவர் சொன்ன உடனே அவன் கேட்கவில்லை. படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது அவன் எடுத்து நடந்து கொண்டு போனான் என்று தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆயத்தமா? உங்களுக்கு குணமாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? எப்படிப்பட்ட வியாதியாக இருக்கலாம், இறைவன் குணமாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவ்வளவுதான். ஆண்டவர் செய்வதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்போ அவனை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள். அவன் அவர்களுக்கு பிரயுத்திரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார் என்றார். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்திலே கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியால் இயேசு அங்கே விலகி இருந்தார். ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள் மத்தியிலே அவர் நான் தான் குணமாக்கினேன் என்று அவர் வந்து சொல்லவில்லை, சொல்ல போவதும் இல்லை. உன்னை அவர் குணமாக்கிவிட்டு நான் வந்து குணமாக்கினேன் என்று ஆண்டவர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். நாங்களும் சொல்ல மாட்டோம். குணமாக்குறவர் நாங்கள் அல்ல, ஆண்டவராகிய இயேசு. அவர் குணமாக்கினால் நீங்கள் மெய்யாகவே குணமாவீர்கள். நான் அல்ல, ஆண்டவராகிய இயேசு தான் உங்களை குணமாக்க முடியும். நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் மெய்யான தேவன், அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் என்று நீங்கள் விசுவசித்தால் அவருடைய மகிமையை நீங்கள் என்று காண்பீர்கள். நாளைக்கு என்று நான் சொல்லவில்லை, என்று பார்ப்பீர்கள். அவர் என்றும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்றைக்கு அதே இடத்திலே அவர் எவ்வளவு அற்புதங்களை செய்ததை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன் என்று இல்லை என்றால், மனிதனுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? துவக்கம் நான் பிறந்தேன் என்று உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. நீங்கள் பிறந்து ஒரு 5-6 வயசு வரைக்கும் உங்களுக்கு அறிவு எட்டும் வரைக்கும் இவை அம்மா அப்பா என்று உண்மையாய் கூட தெரியாது. ஆனால் அம்மா அப்பா என்று நாங்கள் கூப்பிடும் பொழுது, அவர்களுடைய உள்ளம் குதூகலிக்கும் போது அதனால் புரிந்து கொள்ள முடியும், இவர்தான் எங்களுடைய அம்மா அப்பா என்று. நீ அழுது கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு பிள்ளை குளறிக்கொண்டே படுத்து கொண்டிருக்கும் போது தாயானவள்
தெரியாமல் இருந்தால் என்றால் நிச்சயமாக தன்னுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. ஏனென்றால் தாயின் உள்ளம் துடிக்கும், தகப்பனுடைய இரத்தமும் துடிக்கும். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள். அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் அவருடைய உள்ளமும் உங்களை பார்த்து துடித்து கொண்டு தான் இருக்கிறது. இல்லையென்றால் அவர் இந்த உலகத்திலே இந்த சுவிசேஷத்தை பேசுவதற்கு இத்தனை ஆயிரம் ஊழியர்களை அவர் எழுப்பியிருக்க மாட்டார். எல்லாரும் உண்மை உள்ளவர்கள் அல்ல, ஆனால் சத்தியம் உண்மை உள்ளது. இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதற்கு நான் ஒரு உதாரண வசனமாக ஒன்றை சொல்லி இந்த நாளிலே நான் இதை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஏன் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்ப்போம் என்றால், மாமிசத்தின்படி அவர் மாமிசத்திலே இந்த உலகத்திலே வந்தபோது, மாமிசத்தின்படி வேதம் சொல்லுகிறது, ரோமரின் புத்தகத்திலே 1 அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழும்பினார் என்றதனால்தான் அவர் தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மரித்தவரை பற்றி எத்தனை நாளைக்கு பேச முடியும்? எத்தனை நாள் பேசலாம்? ஒரு கொஞ்ச நாளைக்கு சொல்லுவார்கள், இவர் மரித்து விட்டார், ஒரு 5 நாள் 10 நாள். அப்புறம் அதுக்கு பிறகு அவரை கொண்டு போய் ஏதோ ஒன்று எரிப்பார்கள், இல்லை என்றால் தாட்டு விடுவார்கள். அதோடு கதை முடிந்து போய்விட்டது. ஆனால் இயேசுவின் கதை முடியவில்லை. இயேசுவின் கதை 2000 ஆண்டுகளாக இன்று வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மரித்தோர் இருந்து உயிர்த்தெழுந்தார் என்று. ஹல்லேலூயா. அன்பான தேவச்சனம், அவர் சகல ஜாதிகளையும் அவருக்குள் கிறிஸ்து இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்களாய், அவர் சகல ஜாதிகளையும், ஒரு ஜாதி என்பது என்ன என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா உங்களுக்கு? மொழியை குறித்து சொல்லுகிறது. சகல மொழி மக்களையும், ஏன்னா மொழியை உருவாக்கினவர் அவர். ஆண் ஜாதி பெண் ஜாதியை விட வேறு ஜாதியே கிடையாது பூமியில். ஆனால் ஜாதிகள் என்று சொல்லும் பொழுது அவர் பாசையை சொல்லுகிறார். பல பாசைகள் இந்த பூமியில் இருக்கிறது. அந்த பாசைக்காரர் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பதே தேவ திட்டமாக இருக்கிறது. அதற்காக தான் இயேசு பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏதோ மற்றவருடைய தேவைக்காக இயேசு பிரசங்கிக்கப்படவில்லை. அவர் இறைவன் என்பதனால் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். மேய்ப்பர்கள் அன்று மோசே என்ற பக்தன் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட 15 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் என்று சொல்லுகிறார்கள், அவர்களை அழைத்து வந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் மரித்து போய்விட்டான். அவரை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் இன்னொரு மனிதனை எழுப்புகிறார். அவர் பேர் யோசுவா. இந்த பூமியிலே அவருடைய சந்ததி இன்று வரைக்கும், இன்றைக்கு 1000 ஆண்டுகளாக இந்த நோர்வே தேசத்திலே இதே இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறபடினாலே, அவர் வாழுகிறபடினாலே அவரை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லையென்றால் அவரை பற்றி சொல்வதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? அவரை சொல்வதனால் என்ன லாபம் இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையை அவர் விடுதலையாக்க விரும்புகிறார். அப்படியாக அவர் இந்த உலகத்திலே தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளை செய்தார் என்று பவுல் அடிகள் எழுதுகிறார். இந்த புத்தகங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு நிருபம், கடிதம், பதில்தான் இந்த அப்போஸ்தல நடவடிக்கையிலிருந்து எழுதப்பட்ட இந்த கடிதங்கள். இதை கடிதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமபுரியருக்கு எழுதிய நிருபம். நிருபம் என்றால் கடிதம் என்ற அர்த்தம். கடிதம், உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை எடுத்து நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இந்த தேசத்தில் நீங்கள் ஒரு விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீர்கள். நீங்கள் வீட்டில் இருந்து ஒன்றையும் பார்க்காமல் விசா கிடைக்கும் 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 என்று சொல்லி கொண்டிருந்தால் விசா கிடைக்காது. விசா ஏற்கனவே போஸ்டில் வந்துவிட்டது. நீங்கள் பிரித்து படிக்க வேண்டும். இந்த புத்தகத்தை நீங்கள் பிரித்து படித்தால்தான்
உங்களுக்கு என்ன கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் புத்தகத்தை மூடி வைத்து விட்டு விசா கிடைக்கும் என்று வீட்டுக்குள்ளே இருந்தால் விசா கிடைக்காத மாதிரியே எதுவும் கிடைக்காது. இதை திறந்து பார்க்க வேண்டும், இதை அறிந்து வாசிக்க வேண்டும், இதை வாசித்து இதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் லண்டனில் போயிருந்தேன். 5000க்கு மேற்பட்ட தேவ மனிதர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் இந்த புத்தகத்தை தான் கரத்திலே கொண்டு வந்திருந்தார்கள். இந்த புத்தகத்தை படித்தவர்கள் தான் அங்கே வந்திருந்தார்கள். இந்த புத்தகத்தை படித்தவர்கள் தங்களுடைய வாழ்விலே நடந்ததை அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு கிடைத்த வெற்றியை சொல்லுகிறார்கள். நானும் இந்த புத்தகத்தை படித்து தான் சொல்லுகிறேன். இதில் தான் எழுதியிருக்கிறது. உங்கள் வாழ்விலே என்ன கிடைக்கும் என்பது இதில் எழுதியிருக்கிறது. நீங்கள் வாசித்தால் தானே உங்களுக்கு தெரியும். உங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு உறுதி எழுதி வைத்து விட்டு போயிருந்தால் அந்த உறுதியும் கூட கையிலே கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் அதை தேடி கண்டுபிடித்து எங்கே அந்த உறுதி என்று சொல்லி அந்த உறுதி எடுத்தால் தானே தெரியும் உங்களுக்கு பேர் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது, உங்களுக்கு சொத்து இருக்கிறது என்பது. அதே போலவே இந்த வேதாகம சத்தியத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஜீவனுள்ளதாக இருக்கிறது என்பதை நீங்கள் இதை வாசித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். அதற்காக தான் நாங்கள் உங்களுக்கு இந்த வேதத்தினூடாக பேசுகிறோம். என்னுடைய சொந்த கருத்துக்களை நான் இங்கே பேச வரவில்லை. ஒரு சில கருத்துக்கள் நான் கண்டவைகளை பார்த்தவைகளை சொல்லுகிறேன். ஆனால் இதிலே இருக்கிற அத்தனையும் சத்தியம், இது உண்மையானது. இதிலே ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆறாவது வசனத்தில் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் ரோமரிலே சொல்லிவிட்டு சொல்லுவோம். அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த வேதம் இல்லாமல் வாழலாம். எப்படி? உங்களை மாமிசம் என்னத்தையெல்லாம் செய்ய சொல்லுகிறதோ அவைகளை செய்து நீங்கள் வாழ முடியும். வாழ முடியாது என்பதல்ல, முடியும். நீங்கள் மாமிசத்துக்குரியதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். காலம் எழுந்தால் என்ன சிந்திக்கிறீர்கள்? சற்று சோதித்து பாருங்கள். இந்த காலம் எழும்பி என்ன சிந்தித்தீர்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். என்ன சிந்தித்திருப்பீர்கள்? காலம் எழுந்த உடனே நான் சிந்தித்தது என்னென்றால், காலையில் எழுந்தவுடனே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும், திருச்சபைக்கு போக வேண்டும். இந்த ஆகாரத்தை, இந்த வேத சத்தியத்திலே இருக்கிற ஆகாரத்தை நான் படிக்க வேண்டும். படித்ததை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். இது முதலாவது என்னுடைய சிந்தனை. இரண்டாவது என்னுடைய சிந்தனை மாம்சத்துக்குரிய சிந்தனை. என்ன சிந்தனை? காலையில் எழுந்த உடனே ஓகே, காலையில் குளிக்க வேண்டும், முகங்களை இதெல்லாம் நார்மலாக எல்லாரும் சிந்திக்கிற ஒரு சம்பவம். அடுத்ததாக நான் சிந்தித்தது, காலையில் என்னத்தை சாப்பிடலாம், என்ன இருக்கிறது இங்கே தானே தெரியும் தானே உங்களுக்கு. பொரிக்கை துறந்தால் சாப்பாடு வரும் என்ன ஏற்கனவே வேண்டி அதுக்குள்ள அடுக்கி வைத்திருக்கிறோம். சரி, அதுக்குள்ளே இருக்கிறது ஏதாவது ஒன்று எடுத்து ஏதோ சுட வைத்தோ இல்லை என்றால் ஏதோ செய்து சாப்பிடுகிறோம். இப்போ மாமிசத்துக்குரியதை நான் உட்கொண்டுகிறேன். அப்போ ஆவிக்குரியதை நான் எப்பொழுது பெற்றுக்கொண்டேன்? காலையிலே பெற்றுக்கொண்டு விட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏதோ நான் டக்கண்டு பைபிளை துறந்து விட்டு உங்களுக்கு சொல்ல முடியாது. இதில் என்ன அவர் எழுதி வைத்திருக்கிறார், எதை இன்றைக்கு சொல்லலாம் என்று அவர் சொல்லுகிறாரோ அதை நான் சொல்லுகிறேன். அப்போ நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள்? காலையிலே மாமிசத்துக்குரிய நீங்கள் மாமிசத்துக்குரிய சிந்திக்கிறீர்கள். நாளைக்கு திங்கட்கிழமை, சனி ஞாயிறு ஒரு மாதிரி போய்விட்டது, பில்லுகள் வந்திருக்கும், அதை கட்ட வேண்டும். நான் சிந்தித்ததை சொல்லுகிறேன். நீங்கள் என்ன சிந்தித்தீர்கள் உங்களுக்கு தெரியும். நான் அந்த பில்லை எப்படி கட்டலாம், எவ்வளவு பணம் இருக்கிறது என்றெல்லாம் சிந்திப்பதுண்டு. இல்லை என்று சொல்ல முடியாது, என்ன கட்ட வேண்டும். இல்லைன்னா இன்கஸ்கோ வாசல் வந்துவிடும். இன்கஸ்கோ வாசல் என்றால் என்ன வரும்? முதலாவது நீ கட்ட விட்டால் 2வது 3வது 4வது கடைசியாக அது வேறு இடத்துக்கு போயிடும். அதுக்கு பிறகு ஏதாவது சொத்து இருந்தால் அவன் பறித்து போடுவான். அல்லேலூயா.
இல்லையாண்டா அரட்டையாவது காசு வாங்கியிருந்தால் கடங்காரன் அடிப்பானோட பயம். இப்படி பல காரியங்களை நாங்கள் சிந்திப்பதுண்டு. இது மாமிசத்துக்குரியவை, தேவை தேவை. ஆனால் இதையெல்லாம் இறைவன் தர வல்லமை உள்ளவராயிருந்தார். அவர் ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நீ 38 ஆண்டுகளாக நீ இந்த படுக்கையிலே படுத்திருக்கிறாயே, உன்னை தூக்கி விடுவதற்கு ஒருவரும் வரவில்லை, ஆனால் நான் வந்து உன்னை தூக்கி விட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை காப்பாற்றின எத்தனையோ அற்புத விதங்களாய் கடவுள் உங்களை காப்பாற்றி இருப்பார். ஆனால் உங்களுக்கு அது தெரியாது, ஞாபகப்படுத்துவதில்லை. நீங்கள் ஏதோ மாமிசத்திலே தப்பி வந்து விட்டோம், மாமிசத்திலே நாங்கள் தப்பி வாழ்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். தவறு சகோதரா. அப்படி இருந்தால் இன்றைக்கு ஈரான் பிரைம் மினிஸ்டர் மரித்திருக்கக்கூடாது. சகல பாதுகாப்பும் உள்ளவர், இலங்கை நாட்டுக்கே ஒரு கொஞ்ச நேரத்திலே போயிட்டு வந்தவர், உலகத்தையே அதிர வைக்கக்கூடிய சக்தி படைத்தவர் என்று தன்னை சொன்னவர் வாழ்ந்திருக்க வேண்டும். முடியாது சகோதரா. இறைவன் ஒருவர் இருக்கிறார், அவர் காக்காவிட்டால் இந்த பூமியிலே ஒருவரும் உங்களை காக்க முடியாது. நேற்று இருந்தவர்கள் என்று அநேகர் இல்லை. இன்றைக்கு இருக்க நீங்கள் நாளைக்கு இருப்பீர்களோ தெரியாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வேதம் சொல்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்படி என்றால், மாமிசத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாமிச சிந்தையிலே நிறைய விஷயம் இருக்கிறது. 17 காரியங்கள் இருக்கிறது வேதத்திலே. பல தடவை சொல்லியிருக்கேன், யூடியூப்பில் போய் பாருங்கள். மாமிசத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாமிச சிந்தை என்றால் என்ன? மாமிசத்துக்குரியதை நீங்கள் தேடிக்கொண்டே 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 வாழ்வீர்கள் என்றால், ஒரு நாள் இந்த மாமிசத்தில் நோய் வரும்போது, வேதனை வரும்போது, துன்பம் வரும்போது யார் உங்களை விடுதலை ஆக்குவார்? யார் உங்களுக்கு விடுதலை தருவார்? உங்களுடைய ஆத்மீகத்திலே எத்தனை சோகங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை துன்பங்கள், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே மாறியதா? ஆனால் மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். இந்த வேதத்தை படிக்க வேண்டும், இந்த வேதத்தின்படி வாழ முற்பட வேண்டும். அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாமிசத்துக்காக வாழ்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. இந்த மாமிசம் கேட்கிறதெல்லாம் அது கேட்டுக்கொண்டே இருக்கும். கொடுக்க கொடுக்க கேட்கும். என்னெல்லாம் வேணுமென்று இந்த மாமிசம் விரும்புகிறதோ அதையெல்லாம் கொடுத்து பாருங்க, ஒரு நாளாவது அது திருப்திப்படுகிறதா? மாமிச இச்சை ஒரு நாளாவது உங்களுக்கு திருப்தி ஆகிறதா? கேட்டுக்கொண்டே இருக்கும். எத்தனை வயது வரைக்கும்? சரீரத்திலே வியாதி வந்துவிட்டால், படுக்கையிலே வலியோடு வேதனையோடு துடித்து கொண்டிருந்தால், இந்த மாமிச சேவையை யார் பூர்த்தி செய்யக்கூடும்? யார் உங்களுக்கு பக்கத்திலே வரக்கூடும்? இதுதான் அந்த 38 ஆண்டுகள் அந்த படுக்கையிலே இந்த மனிதனுடைய வாழ்வு. அதே போல் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மெய்யான தேவன் என்பதை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் விசுவாசித்து அவர் உங்களை விடுதலையாக்குவார் என்று நீங்கள் நம்பினார், உங்களுக்கு எப்படிப்பட்ட வியாதிகள் இருக்கலாம், எப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கலாம், எப்படிப்பட்ட துன்பங்கள் இருக்கலாம், உங்களை விடுதலையாக்க இயேசு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சொல்லுகிறார், மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால், இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை கவனிக்க வேண்டும். தேவனுடைய ஆவி, மனிதனுடைய ஆவி மனிதனுக்குரியதைத்தான் தேடும். ஆனால் தேவன் ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்கிறவன் என்ன செய்வான்? காலையிலே எழுந்த உடனே இந்த வேதத்தை படிக்கிறான். இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? கண்ணாடியிலே தன் அழகை பார்ப்பது போல தன் இதயத்திலே இருக்கின்ற கரைகளை காட்டுகின்ற கண்ணாடி தான் இந்த வேத சத்தியம். இந்த வேத சத்தியம் காட்டுகிறது, இன்றைக்கு என் இதயத்திலே நான் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டேன், இதற்கு மன்னிப்புண்டா? ஆம், இருக்கிறது. இயேசுவே என்னை மன்னித்துக் கொள்ளும், நான் ஏதோ தவறு செய்து விட்டேன் என்று என் உள்ளம் சொல்லுகிறது. இதை வாசிக்க வாசிக்க
என் உள்ளத்திலே அது சொல்லிக் கொண்டிருக்கும். அதான் தேவாவி. அப்படிதான் இங்கே வேதம் சொல்லுகிறது. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும். சரீரமானது மாமிச இச்சையை விரும்பாது. வாழ்க்கை வேண்டும், துணை வேண்டும், எல்லாம் வேண்டும். ஆனால் இன்னும் ஒன்றை அது இச்சிக்காது. எப்போது இந்த வேதத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லையோ அப்பொழுது எங்களோட மாமிசம் இன்னொன்றை தேடுகிறது. நடந்தது, உண்மை தான் சொல்லுகிறேன். உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும். அதனால் படி நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன், எத்தனை கிண்ணத்தில் இட்டாலும் மது அத்தனையும் சுவை ஒன்றாகும், உன் சிந்தையிலே தான் பேதமடா என்று சொன்னேன். எத்தனை கிண்ணத்தில் நீ இட்டாலும் மது அத்தனையும் சுவை ஒன்றாகும், உன் சித்திர கிண்ணத்தில் தான் பேதமாயிருக்கிறது. உன் சிந்தையிலே தான் பேதம். உன் சிந்தையிலே தான் பேதம் இருக்கிறது. உன் சிந்தை தான் நினைக்கிறது இது நல்லது, இது நல்லது, இது நல்லது, இது சரியில்லை என்பதை உன் சிந்தை நினைக்கிறது. ஒரே ஒன்றுதான். மது எத்தனை கிண்ணத்திலே நீ இட்டாலும் அது பெர்சன்டேஜ் தான் குறைவாக இருக்கிறதே தவிர, ஆனால் அது எப்படி போனாலும் உன் சரீரத்திலே அதே பாதிப்புகளை, அதே போதையை உண்டாக்கக்கூடியது தான். அதுபோலதான் பணமும். பணம் வேண்டும், ஆனால் மற்றவனுடைய பணத்துக்கு நீ ஆசைப்படக்கூடாது. நீ உழைத்து உன்னுடைய பணத்திலே நீ வாழலாம். மற்றவனுடைய பணத்துக்கு எப்பொழுது ஆசைப்படுகிறீர்களோ அப்பொழுது உன் சரீரத்துக்குரியவை தேட ஆரம்பித்து விட்டாய். உன் அழிவு அங்கே கடந்து வருகிறது. இன்றைக்கு எத்தனையோ பெரும் பெரும் பணம் படைத்தவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்ள முடியாமல் மரித்து போய்விட்டார்கள். ஆயிரம் பாடல்களை பாடின பாலசுப்ரமணியம் கூட தன்னுடைய உடலை காப்பாற்ற முடியவில்லை. உன்னுடைய உடலை உன்னால் காப்பாற்ற முடியாது. உன் பணம் ஒருபோதும் உன்னை காப்பாற்றாது. ஆனால் இந்த இறைவனுடைய வார்த்தையை நீ விசுவாசித்தான் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாய் இருக்கும். அன்றியும் இதை கவனமாய் கவனியுங்கள். இதை தான் நான் அதிகமாக இந்த நாட்களிலே ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த நாட்களிலே எனக்குள்ளே அவர் பேசிய மிக பெரிதான ஒரு வார்த்தை தான் இது. என்ன சொல்லுகிறார்? அன்றியும் இயேசுவை மரித்தோர் என்று எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிரோடு எழுப்புவார். ஹல்லேலூயா. மரித்தவனை கூட உயிரோடு எழுப்ப முடியும். எனக்குள்ளே தேவ ஆவி வாசமாயிருந்தால் என்னுடைய மரித்த ஒவ்வொரு அணுக்களையும் உயிரோடு எழுப்ப என்னால் முடியும். அது உங்களாலும் முடியும். உங்களுக்குள்ளே கிறிஸ்துவனுடைய ஆவி வாசமாயிருந்தால் மரித்த ஒவ்வொரு அணுக்களும், உன் சரீரத்திலே எந்த அணு மரித்திருந்தாலும் அந்த அணுவை உயிரோடு எழுப்புவதற்கு என் ஆவியானவரால் முடியும். அவர் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நீ விசுவசித்தான் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் சகோதரரே, மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆமென். இறைவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு என்னிலே வாசமாயிருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியையும் அவர் குணமாக்க எனக்கு வல்லவராயிருக்கிறார். அதே ஆவியானவர் உங்களில் இருந்தால், உங்களுடைய சரீரத்திலே எது மரித்திருந்தாலும் அதை உயிரோடு எழுப்ப என் இயேசு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் எழுந்து நிற்போம். இந்த வேளையிலே கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு ஜீவனுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். உலகெல்லாம் படைத்தவர் உலகத்திலே வந்து உனக்காகவும் எனக்காகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் சிலுவை மரணத்தை ருசி பார்த்தவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவரை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். மரித்த ஒரு கடவுளை குறித்து நாங்கள் பேசவில்லை. மரித்து உயிரோடு இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவை நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய மாமிசத்திலே, உங்களுடைய சிந்தையிலே, உங்களுடைய எண்ணங்களிலே இருக்கிற காரியங்களை எடுத்து போட்டுவிட்டு தேவ ஆவியின் சிந்தைக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால், எப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து எவ்வளவு துன்பங்களாக இருந்தாலும் அவைகளை மாற்ற என் இயேசு வல்லவராயிருக்கிறார். இந்த புத்தகத்தை வாசியுங்கள்.
இது பரிசுத்த வேதாகமம். வேறொரு புத்தகத்துக்கும் இப்படி ஒரு பெயர் எழுதப்படவில்லை. இதை வாசித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் என் ஆண்டவராகிய தேவன் ஏற்றங்கள், பள்ளங்கள், மேடுகள் என் வாழ்விலும் இருந்தது உண்மை. எப்பெல்லாம் நான் இதை படித்து இதன்படி நான் வாழ மறுத்தேனோ அப்பொழுதெல்லாம் என் வாழ்க்கையிலே வீழ்ச்சியை கண்டேன். எப்பொழுதெல்லாம் திருப்பி எடுத்து ஆண்டவரே என்னை தூக்கிவிடும் என்று சொல்லும் பொழுது, தகப்பன் அல்லவா அவர், என்னை கரம் பிடித்து தூக்கிவிட்டார். அன்றைக்கு 38 ஆண்டுகளாக படுக்கையில் வியாதியாயிருந்த அந்த மனிதனை ஆண்டவராகிய தேவன் கரத்தை தூக்கிவிட்டது போல என் வாழ்க்கையையும் அவர் தூக்கிவிட்டார். ஹல்லேலூயா. யாருமே இல்லையே, யாருமே இல்லையே என்று தவித்து கொண்டிருக்கிற உள்ளங்கள் எத்தனையோ உண்டு இந்த பூமியிலே. இயேசுவிடத்திலே சொல்லுங்கள். ஒரு அறை வீட்டை மூடிக்கொண்டு இந்த வேதத்தை எடுத்து வாசித்து, இதெல்லாம் எப்படி என்னை ஆசீர்வதிப்பேன் என்று எழுதியிருக்கிறீரே ஆண்டவரே, என்னை சுகமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறீரே ஆண்டவரே என்று இந்த வார்த்தையை நீங்கள் விசுவசித்தால் உன் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. எந்த மனிதனிடமும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் உங்களோடு தான் இருக்கிறார். உங்கள் அருகில் தான் அவர் இருக்கிறார். ஒரு தகப்பனாக இருக்கிறார், ஒரு தாயாக இருக்கிறார். அவரை தேடுபவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. நன்றி ஆண்டவரே. துதியையும் கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை யூடியூப்பினூடாகவும் சரி, நேரடியாக இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறதும் சரி, அவருடைய வாழ்விலே அவருடைய ஆண்டவரை இன்றைக்கு என்ன நோக்கத்தோடு, என்ன சிந்தனைகளோடு, என்ன எண்ணங்களோடு, என்ன தேவைகளோடு உம்மிடத்தில் அவர்கள் வந்திருந்தால், உம்மை அவர்கள் தேடி வந்திருந்தால், உண்மையே அவர்கள் நோக்கி வந்திருந்தால், நிச்சயமாக அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் என்னத்தை கேட்கிறார்களோ அதை நீ கொடுப்பதற்கு நீ வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் என்று இந்த வேத சத்தியம் சொல்லுகிறது. ஆண்டவரே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. நீங்கள் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல ஆண்டவரே. மனம் மாற நீங்கள் ஒரு மனுபுத்திரரும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என் ஆண்டவர். இன்றைக்கு அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களிடத்திலே நான் விடுகிறேன். நீங்களே அவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். நான் அதற்காக ஆண்டவரிடத்திலே பிரார்த்திக்கிறேன். அன்பின் ஆண்டவராகிய இயேசுவே, நீ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் சொன்ன இந்த வார்த்தைகளை தான் இன்றைக்கு இந்த மனிதர் மத்தியிலே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அன்று ஆண்டவரே நீ வசனத்தை உறுதிப்படுத்தினீர் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவினுடைய ஆவி, உங்களை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் எங்களிலே வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க நீங்கள் வல்லமுள்ளவராயிருக்கிறீர்கள் ஆண்டவரே. இன்றைக்கு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீ நித்தியத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று. நித்தியம் நித்தியம் நித்தியமாய் நீ இந்த பூமியிலே வாழுகின்ற ஒரு நாள் வரும். அந்த நாளுக்காக தான் மனிதன் காத்து கொண்டிருக்கிறான். நீ மரித்தாலும் நீ ஜீவனோடு வாழ முடியும். இதை தான் இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த சரீரத்தில் என்னைக்கு மரித்து போயிருந்தாலும் கூட உங்களை எழுப்ப என் இயேசு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. நீங்கள் சொன்ன வார்த்தைகளை உறுதிப்படுத்த நீங்கள் வல்லமையுள்ளவராயிருக்கிறீங்க. இயேசுவே இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தும். ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் வந்து அசைவாடி கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நன்மைகளையும் ஒருபோதும் மறவாதே. ஏனென்றால் உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கி, உன்னை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை அவர் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உங்களுடைய வயதை அவர் வாழ வயதாய் இளவயதாய் மாற்றுகிறார். முதுமையிலும் கனிதந்து புசுமையும் பட்சியுமாக இருப்பீர்கள். முதுமையில் கூட இளமை மாறாததாய் நீங்கள் வாழ முடியும். ஏனென்றால் இந்த வேதம் சொல்லுகிறது. அவருக்கு நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவினுடைய அன்பும் குமாரனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்னோன்யமும் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கரங்களை கொடுத்து மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடும் கடன் சென்று வாருங்கள்.
அதே வேளையிலே உங்களுக்காக இன்றைக்கு கிரில் சாப்பாடுகள் கொண்டு வந்திருக்கிறோம். வெளியிலே சென்று நாங்கள் எல்லோரும் அமர்ந்து நாங்கள் எல்லோரும் ஆறுதல்